ஷே அண்ணா, ஈஸ்வரன் ஈஸ்வரி, பரமசிவன் பார்வதி 2 பேருமே குடும்பத்தோடு உட்கார்ந்துருக்கிய, பிள்ளைகளோடு இருக்கிய, பூமியில் கைலாசத்தில் அமர்ந்திருக்கிய. முனியப்ப முனியாண்டி, இன்றைக்கி நான் கணக்கு கேள்வி கேட்கணும், நான் கணக்கு கொடுக்கணும். இன்னையிலேருந்து கணக்கு போட்டால் நான் வெளியில் கிளம்புவேன். எல்லா இடமும் எல்லா 2ஆம் நம்பர் தொழில் மிஷினு பூராமே சரித்து ஒடிச்சு விட்ருவேன். தையல் மிஷின் வரைக்கும், தையல் மிஷினாத்தான் தமிழ்நாடு முழுவதும் தெரியும். அங்கிட்டு அதர் ஸ்டேட்லாம் வேறு மாதிரி அது சொன்னா தான் அவனுங்களுக்கு தெரியும். நவநாத்து சொல்லுதாரு அப்படிமா மகாராஷ்டிராவில், அது கணக்கு கொடுக்கணும்ல. அதனால் மிஷின்கள் பூராமே சரிச்சிருவேன், சரித்து கீழே இறக்கிடுவேன். இறக்கையில் நீதிமன்றம் ஐயா ஈஸ்வரன் ஆலயம், எல்லாம் கேட்டுக்கோங்கடா மானிட பேய்களா, அதில் தான் உட்காந்துருப்பார் நீதி அரசர். இப்போ எப்படி இருக்கார், இங்கே எப்படி உட்காந்துருக்காரு நீதி அரசர், அங்கே உட்காந்துருப்பார். எல்லா சிவன் கோயில் ஆலயத்தில் உட்காந்துருப்பார். எல்லா ஆலயத்தில் முன்னாடி நீதிபதி ஜட்ஜி ஆணு பெண்ணு 5க்கு 5 3க்கு 3 உட்கார வச்சுருப்பார். சிட்டி கிராமம் பூரா செக் பண்ணுவாங்க. பாடுற அடப்புன்னு சொன்னாரா, செட்டி கிராமத்தை அடப்புன்னு சொன்னாரா, அது இவரால் தான் முடியும், யாராலே முடியாது, எந்த கொம்பனாலும் முடியாது. டெல்லியிலேருந்து தமிழ்நாடு வரைக்கும் அரசியல்வாதி பிடிச்சி ஆட்டுதானா வீல் சேரு. மகாராஷ்டிராவில் நவநாத் வாரம் பாடுறா, நவநாத் வருவேன் பார். நவநாத்னா உனக்கு தெரியும், மகாராஷ்டிராவில் உள்ள அனைத்தும் அரசியல்வாதி பூரா ஆணுக்கும் பெண்ணுக்கும் நான் வந்தால் நொறுங்கி போகும்னு எல்லாவனுக்கும் தெரியும், கொன்றுவோம்னு தெரியும், உயிரை அப்படியே பிடிச்சி தூக்கிட்டு போயிடுவார்னு தெரியும். அமைதியாக போக்கியோ தமிழ்நாட்டுக்காரப்பை விரித்து போட்டு ஆளையுவான். இந்த மதுரையில் பாண்டி முனீஸ்வரன் கெடாய் வெட்டுவான், வீட்டில் போய் ஆடுவான், வீட்டிலேருந்து ஆடிட்டு வருவான், இங்கே கெடாய் வெட்டுவான். மதுரையே பாழாக்கிட்டான், உயிர் பலியாக கொடுத்து சுற்றி அசிங்கம் பண்ணிட்டான். ஏலே அவன் இல்லே பாண்டி முனீஸ்வரன் நீ வச்சிருக்க, முனீஸ்வரன் பாண்டிங்கிறத என் பேர், பாண்டிங்கிறது என் பேர். பாண்டினா அந்த மன்னர் ஆட்சியில் ஆண்ட பாண்டி கணக்கில் நான் வேலை பார்த்தேன், அது ஐயாவுக்கு தான் தெரியும். அந்த பாண்டிங்கிற கணக்கில் நான் இருந்தேன். முனீஸ்வரன் சொல்லி கணக்கு வரையில் அந்த உலக நாடு நான் பார்ப்பேன். வானத்துக்கு பூமிக்கும் கீழே ஐயா கொடுத்த சொத்தை கீழே பூமியை பார்ப்பேன், பூமி மண்ணை பார்ப்பேன், மண்ணு கீழே இருக்கிற எல்லாமே பார்ப்பேன். எல்லா கணக்கும் உள்ளே இருக்கிறது எனக்கு கொடுத்தார், பவரை கொடுத்து பார்த்துக்கூடா அப்படின்னு கொடுத்தார். முனியாண்டிக்கிட்ட என்கிட்ட இருக்கிற தம்பிமார்க 8 பேர் இருக்கான், என்னை சேர்த்து 9 பேர். கணக்கு புரிஞ்சுக்கடா, பாண்டி முனீஸ்வரன் கணக்கு முடிக்கணும்ல, உயிர் பலியை வெட்டுதான்ல, அந்த கணக்கு அவன் கொடுக்கணும். கமுதியில் ஒரு ஏரியாவில் அங்கிட்டு ஒரு பக்கத்தில் சைடாக நான் போவேல, அவன் உள்ளே விழுந்து செத்து போனான். அதான் பாண்டி முனீஸ்வரன் சொல்லி அங்கே தூக்கி சிலையை அடித்து பூரா கெடாயை விட்ட உயிர் பலியை கொடுத்து கொல்லுதியேடா பாய் பேயலா. அமைதியாக போங்கடா, நான் கைலாசத்தில் ஈஸ்வரன்கிட்ட கணக்கு வாங்கி உலக நாடு தப்பு செய்கிறவனுக்கு தண்டனை கொடுக்க மிதிக்க போகிறேன். ஆனால் அரசியல்வாதி தமிழ்நாட்டிலேருந்து டெல்லி வரைக்கும் ஊடால சிக்கனானா முடிச்சிருவேன். அது என்னுடைய கணக்கு, அவருக்கு தெரியும், எங்கள் அண்ணன் ஈஸ்வரனுக்கு தெரியும். நான் போய்கிட்டு இருக்கல ஃபோர் வீலர் 2 வீலரில் போனானா தூக்கி எரிஞ்சு அப்படியே க்ளோஸ் பண்ணிகிட்டே போய்கிட்டே இருப்பேன். அது அவருக்கு தெரியும். இவன் கோவத்தில் நிற்பான், இன்றைக்கி வாங்கிட்டான், நிற்க மாட்டான் அப்படின்னு அவருக்கு தெரியும். ஈஸ்வரன் எங்கள் அண்ணனுக்கு தெரியும். புரிஞ்சுக்கோங்கடா, புரிஞ்சுக்கோங்க. மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் சைடில் முனியப்பன் உட்காந்துருக்கானா, எதுக்கு உட்காந்துருக்கேன்? மீனாட்சி அம்மாளுக்கு நான் காவலுக்கு வெளியே உட்காந்தேன், அங்கேயே அசிங்கம் பண்ணிட்டியாடா பாய் பேகலா. மதுரை மீனாட்சி கோயிலை பூரா பாழாக்கி அசிங்கம் பண்ணிட்டான். அது நீதிமன்றம் தாண்டா வரும். அதில் ஐயா அங்கே வரமாட்டாரா, மதுரைக்கு வரமாட்டார், மதுரைக்கு வரையே மாட்டார், இங்கேருந்தே கணக்கு கொடுப்பார் மதுரைக்கு. அங்கே நீதிபதி ஜட்ஜி 5க்கு 5 3க்கு 3 உட்கார வச்சு நடத்துவார். மதுரை வரமாட்டாரா, நான் சொல்லுதாண்டா, முனியப்பன் சொல்லுதாண்டா, வரமாட்டாரா. எவன் கேவலமாக மாமனார் பேசினானோ போக மாட்டார், இங்கேருந்தே அடிப்பார். அவன் தாண்டா எங்கள் அண்ணன் ஈஸ்வரனை தேடி வரணும். மாமனாரை இருக்கிறவன் ஆத்மாவாக கிடக்கான், அங்கே தான் கிடக்கான். மருமகனை தேடி வரணும் மாமனார், புரியுதா? அதனால் அந்த கணக்கு முடிச்சுட்டேன். நான் கணக்கு மனசில் இருந்துச்சு, முடிச்சிட்டேன். சந்தோஷம் அண்ணா. இன்னையிலேருந்து முனியப்பன் முனியாண்டி நாங்கள் அண்ணன் தம்பி
9 பேருமே கிளம்புவோம். 2ஆம் நம்பர் வியாபாரம் பார்க்குறவன் நீதி அரசர் கையில் நாங்கள் ஒப்படைப்போம். பிடிச்சி உள்ளே கொண்டு வந்து தள்ளிடுவோம். எங்கள் வேலை இதுதான். இங்கே இருந்தால் நான் நொறுக்கிட்டு போயிடுவேன். நொறுங்கி போவான், அனைத்து நொறுங்கி போவான். யாரும் தெரியாத அளவுக்கு அவன் விளையாடுதான். இனிமேல் தான் என்னுடைய வேலையை அவன் பார்ப்பான். மால் போட்டான்ல, அப்போ நான் இங்கேருந்து பிடிப்போம்ல. என்னை சுற்றி மாலை போட்டு கல் வேலையை போடுறான். அப்போ என்னுடைய பவரை அவன் பார்க்கணும்ல. அவன் தொழில் நொறுங்கி போவான். தூத்துக்குடி பழையபடி தூத்துக்குடியை பார்த்து திருவோடு எடுக்க போவான். முடிச்சு வச்சிருவான் கணக்கு. போ போ போ